இந்த வீடியோவில் 2024 மேட்டில் 41வது கொஸ்டின் பார்க்குறோம். பசுக்கள் மற்றும் கோழிகள் உள்ள ஒரு குழுவில் கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் இருமடங்கை விட 14 அதிகம் எனில் பசுக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. பசுக்கள் மற்றும் கோழிகளில் உள்ள குழுவில் உள்ள கால்கள் எண்ணிக்கை. பசுக்கு எத்தனை 4 கால் இருக்கும், கோழிக்கு 2 கால் இருக்கும். ஓகேங்களா? இதனை நம்ம இப்படி சால்வ் பண்ணோம்னா இப்படி கொஞ்சம் வேறு வழி இல்லை. பசுக்கள் மொத்தம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், பசுக்கள் எக்ஸ்னு வச்சுக்கிறோம், கோழி ஒய்ன்னு வச்சுக்குவோம். மொத்த எண்ணிக்கை, அதாவது பசுக்கள் எக்ஸு நம்பர். இப்போ நான் எக்ஸ் 2னா 2 பசு இருக்க மாதிரி, 2 கோழின்னா ஒய் 2 கோழி ஒய் 2 மாதிரி. அப்போ பசுக்கள் எக்ஸ் இருக்குது, கோழிகள் ஒய் இருக்குது. ரைட்டா? பசுவுக்கு 4 கால் இருக்குது, பசுவுக்கு. கோழிக்கு 2 கால் இருக்குது. அப்போ எக்ஸு கால்கள் மொத்தம் எண்ணிக்கைனா எக்ஸு பசுன்னு வச்சுங்க, எக்ஸால் பிரிக்கலாமா? 4 எக்ஸு, 4 கால்னால 4 இன்ட்டு எக்ஸு. அது ஒய் நம்பர் கோழி இருக்குல்ல, ஒய் 2 இருக்குன்னா 2 ஒய். அப்போ மொத்த கால்களின் எண்ணிக்கை வரணும்னா 4x + 2 ஒய். தலைகள் 2, அப்போ எக்ஸு ஒய். தலைகள் எக்ஸு ஒரு 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 பசு ஒரு கோழி இருக்குன்னா ஒரு இது ஒரு தலை, இது ஒரு எக்ஸ் + ஒய். அப்போ நம்பர் 2 மாறிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ தலைகள் எண்ணிக்கை எக்ஸ் + ஒய். அவள் என்ன கேட்குறாங்கன்னா, கால்களின் எண்ணிக்கையானது தலைகளின் எண்ணிக்கையின் இருமடங்கை விட 14 அதிகமாக. அப்போ கால்களின் எண்ணிக்கை என்ன கண்டுபிடிச்சோம்? 4x + 2y தான் கால்கள் எண்ணிக்கை. அதுக்கு எது சமமா? இதனுடைய இருமடங்கை விட. எதை இருமடங்கு? தலைகளின் எண்ணிக்கையின் இருமடங்கை விட. தலைகள் எக்ஸ் + ஒய் கொட்டோம்ல, அதனுடைய இருமடங்குன்னா 2, அதோட 14 அதிகம்ன்றதுனால 14 ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 4x + 2y = 14 ப்ளஸ் எக்ஸ் + ஒய்யோட 2 மடங்கு தானே. அதாவது தலைகள் எக்ஸ் + ஒய்ன்னு சொல்லிட்டேன். 2 மடங்கு 2ஆல் பெருக்குங்க. 14 அதிகம்ன்றதுனால 14 கூட்டிக்குங்க. அப்போ 4x + 2y = 14 + 2 x + ஒய். அப்போ 4x + 2 இங்கே அப்படியே இருக்குது, இங்கே 14 அப்படியே இருக்குது, +2 உள்ளே பிறகுனா 2x + 2y. இப்போ இங்கிட்டு பாரு 2x, 4x இங்கிட்டே வச்சுக்கோங்க, ஒய் இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ 14 + 2x, இந்த 2 ஒய் இங்கிட்டு வரும்போது மைனஸ் 2 ஒய்யும் 2 -2 கேன்சல் ஆகிடும். அப்போ 2x மட்டும் இருக்குது. ஓகே, 2x அங்கிட்டு போனால் 4x - 2x = 14. 4xல் 2x 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 = 14 வரும். எக்ஸ் கண்டுபிடிச்சா 7 வரும். அப்போ பசுக்களின் எண்ணிக்கை அவன் என்ன கேட்டிருக்கேன்? எக்ஸ் பசுக்களின் எண்ணிக்கைன்னு வச்சுருக்கோம். நம்ம பசுக்களின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கிறதுனால அவன் கேள்வி என்ன கேட்குறான்னா, பசுக்களின் எண்ணிக்கை தான் கேட்குறேன். அப்போ எக்ஸ் தான் கேட்குறேன். பசுக்களுக்கு என்ன கண்டுபிடிச்சி? 7. அப்போ 7 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 42 பாருங்கள். 42ல் 2 3 7 9 6 5 3 2 0 1 8 4 எனும் எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும்போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன செய்யணும்? நீங்கள் வந்த நம்பரே எத்தனை இருக்குது பாருங்களேன். 2 முதல்ல 2 இருக்கா? 2 இடத்துல இருக்குது. அடுத்து 3 எத்தனை இடத்துல இருப்போம்? 3 2 இடத்துல இருக்குது. 2 3 தான் 2 இடத்துல இருக்குது. மற்றெல்லாம் ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ ஏறு வரிசையில் பக்கத்தில் எழுதிக்கிங்க. 0 1 2 2 வாட்டி எழுதிக்கிங்க. 3 2 வாட்டி எழுதிக்கிங்க. அடுத்து 4 5 6 7 8 9 இதெல்லாம் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. 2 3 தான் 2 வாட்டி வந்திருக்கு. அப்போ எல்லாத்தையும் வரிசை எழுதுனோம்னா வந்த இலக்கமே எது திரும்ப வந்திருக்கு, அந்த இலக்கத்துக்கு நேரே என்ன வந்திருக்கு கேட்குறாங்க. ஆன்சர் நல்லா பாருங்கள். ஏறு வரிசையில் எழுதும்போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 8 தான் அதே இடத்துல அமையுது. அப்போ 8ங்களா? எத்தனை எண்கள்னு கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்? ஏறு எழுதும்போது எத்தனை இலக்கங்கள்னு கேட்டிருக்கேன். அப்போ ஒரே ஒரு இலக்கம் தானே, 8 மட்டும்தான் சேமாக அமையுது, ஒரு இலக்கம் தான் சேமாக அமையுது. இப்போ ஆன்சர் 4வது ஒரு இலக்கம் அது. அப்போ 4வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 43. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 மதிப்பெண் மற்றும் ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1 மதிப்பெண் பெறுகிறார். அவர் அனைத்து 50 மதிப்பெண்களுக்கும்